பார்வையாளர் அனைவரும் பலத்த கரையோடு எழுப்பி வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பார்வையாளர்கள் மாணவர்கள் அனைவரும் அமைதியாக தங்களுக்கான இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டும் தமிழாய் தமிழ்தாயின் சிறப்பை தேனாய் பருகிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் பணிவான இருக்கையில் அமர்க. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மா போல் மங்களமாய் மல்லிகை போல் மனம் வீசி ரோஜா போல் விரித்த இதழோடு அமர்ந்திருக்கும் தங்களை வரவேற்க எம் பள்ளி ஆசிரியை இன்முகத்துடன் வருகிறார். அரங்கத்திற்கு அழைக்கும் தருணம். முதலாவதாக மாட்சிமை தாங்கிய சேதுபதி ராணி RBK ராஜேஸ்வரி நாச்சியார் BA அவர்களை அரங்கத்தை அலங்கரிக்க அன்புடன் அழைக்கின்றோம். வருக அம்மா. அவர்களை தொடர்ந்து மாட்சிமை தங்கிய ராஜா KBM நாகேந்திர சேதுபதி BTech MBA அவர்கள் பள்ளி செயலர் ராஜா மேல்நிலை பள்ளி ராமநாதபுரம் அவர்களை அழைக்கின்றோம். மூன்றாவதாக மேதகு ராணி லக்குமி குமரன் சேதுபதி அவர்கள் செயலர் தமிழ்ச்சங்க கல்லூரி மதுரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து உயர் திரு R ஞானசேகரன் MSc BL உதவி ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை ராமநாதபுரம் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து முனைவர் திருமதி G ரேவதி சுப்புலட்சுமி MA MPhil PhD துணை முதல்வர் செந்தமிழ் கல்லூரி மதுரை அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர்களை தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் கலை மாமணி உயர் திரு R செந்தில் அவர்கள் திரைப்பட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர்களை அன்புடன் அழைப்போம். இறுதியாக நம் பள்ளியின் முதல்வர் திருமதி R அருண்மொழி MSc MAd MPhil தலைமை ஆசிரியை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் சமஸ்தான தேவஸ்தான திவான் பழனிவேல் பாண்டியன் அவர்களையும் அரங்கத்திற்கு அழைக்கின்றோம். மற்றும் நம் சிறப்பு விருந்தினரின் துணைவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம் மகிழ்வில் அரங்கத்திற்கு அன்புடன் அழைப்போம். மற்றும் இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் மணிவண்ணன் அவர்களை அரங்கத்திற்கு அழைப்போம். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மா போல் மங்களமாய் மல்லிகை போல் மனம் வீசி ரோஜா போல் விரித்த இதழோடு அமர்ந்திருக்கும் தங்களை வரவேற்க எம் பள்ளி ஆசிரியை இன்முகத்துடன் வருகிறார்.
எம் பள்ளியின் 120வது ஆண்டு விழா இந்த அருமையான மாலை வேளையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நண்பகல் வணக்கத்தினை தெரிவித்து எனது வாழ்த்துரையை துவக்குகிறேன். மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அரும்பெறற் பாவாய், ஆருயிர் மருந்தே, என்றும் மங்கையர்க்கு எல்லாம் ஒப்பில்லாத பேரரசியும் சேதுபதி மரபில் குலக்கொழுந்தாக விளங்குபவரும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளை போன்றவரும் தெய்வத்தன்மையுடைய பாவை போல்பவரும் எங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை போக்கி மேலோங்கிய ஒளியை தருகின்ற எங்கள் தாளாளர் ஆர்பேக்கிய ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களை வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றோம். கலைமகள் துணை கொண்டு கலை வென்று புகழ் கொண்ட காவலனே, மலைமகள் வரம் கொண்டு மலை போன்ற பலம் கொண்ட மன்னவனே, திருமகள் அருள் கொண்டு பொருள் கொண்ட திருக்கருட்செல்வனே, இயல் இசை நாடகம் முத்தமிழ் காக்கின்ற தலைவனே, குடிமக்கள் மனம் போல முடியாட்சி காக்கின்ற கொற்றவனே, நின் கொடி வாழ்க, படை வாழ்க, குடி வாழ்க, குலம் வாழ்க, நலமும் பல்லாண்டு வாழ்க என எங்கள் மன்னரும் பள்ளி செயலருமாகிய KBM ராஜேந்திர சேதுபதி அவர்களை வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பு பெற்ற ராஜாவிற்கும் கௌரவித்த ராணி அம்மையார் அவர்களுக்கும் நன்றிகள். ஆயக்கலைகள் அருளிய தாமரை நாயகியே, எங்களின் அறிவு தாகத்தை தீர்ந்து ஏட்டிலும் பாட்டிலும் உள்ளத்திலும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாயே, தீட்டும் கலைத்தமிழால் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் கூணல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர்முகத்தில் நிலவில் நிழலாட, கலைமானின் இனம் கொடுத்த விளையாட, அந்த விழி எங்களின் ஆசைகளை நிறைவேற்றி தற்காத்து தற்கொண்டால் பேணி தசை சான்ற சொற்காத்து சொர்விலால் என் பெண் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க அன்றளர்ந்த மலராக அரங்கத்தில் வீற்றிருக்கும் ராணி லக்ஷ்மி குமரன் சேதுபதி அவர்களை வாழ்த்தி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். சிறப்பு செய்த அம்மையாருக்கும் சிறப்பு பெற்ற அம்மையாருக்கும் எங்கள் நன்றிகள். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும். எல்லா உயிர்க்கும் இன்பம் தேவைப்படுகிறது. அந்த இன்பமே மகிழ்ச்சியை தருகிறது என்கிறார் தொல்காப்பியர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகைகளில் இன்பம் கிடைக்கிறது. ஆனாலும் அந்த இன்பம் அறத்தின் வழிபட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவரும் அறத்தான் வருவதே இன்பம் என்கிறார். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். சிரிக்க தெரியாதவனுக்கு இந்த பெரிய உலகத்தில் பகற்பொழுது கூட இருளாக இருக்கும் என்பதாகும். சிரிப்பு நம்மிடம் இருக்கும்போது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் எனும் நான்கும் இல்லாமல் போய்விடுகிறது. நகைச்சுவை உணர்வு என்னிடம் இல்லை என்றால் நான் எப்போதோ தற்கொலை செய்திருப்பேன் என்றார் காந்தியடிகள். சிரிப்புதான் சமூகத்திற்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்து.
மொழி, ஜாதி, சமயம், ஆண், பெண், ஏழை, பணக்காரர் வேறுபாடின்றி அனைவருக்கும் பொதுவாக பயன்படுத்தும் ஒரே மொழி சிரிப்பு. அச்சிரிப்பின் மூலம் தமிழ்நாட்டையே தனது அற்புத நடிப்பாற்றலால் சிரிக்க வைத்த திரைப்பட நகைச்சுவை நடிகர் கலைமாமணி திரு செந்தில் அவர்களையும் அவர்களது துணைவியார் அவர்களையும் புன்னகையால் அழகு சூட்டி மன உவகையுடன் வரவேற்கின்றோம். அனைவரும் பரத்த கரவொலி எழுப்பி உற்சாகம். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை பெற்றவர்களுக்கும் எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகள். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியின் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா என்ற திருமந்திரத்தின் புகழோடு ஆடலும் பாடலும் அழகும் ஒன்றி கூறிய மூன்றில் ஒன்று குறைபடாமல் விளங்குவது கோயில்கள். அக்கோயில்களின் அழகையும் அமைப்பையும் எழில் நிறைந்த வனப்பாக பராமரித்து அதனை சிறந்த முறையில் காத்து வரும் இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குனர் திரு ஞானசேகர் ஐயா அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக அவரது உதவியாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றோம். ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என தேமதுர தமிழில் சொல்லெடுத்து குறுநகையோடு இசை தொடுத்து வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுத்து பதிமதுரை வீதியிலே தென்னன் மகளாய் வளம் வந்து தங்கள் நாவில் வரும் தமிழ் தென்றலாய் எங்களை வருடி குளிர்வித்து இன்பமடைய செய்து பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்கிறது மணிமேகலை. அப்பட்டிமண்டத்து தங்களின் கம்பீர குரல் வளத்தால் தமிழ் மக்களே கவரை செய்த தங்களின் இனிய மொழிகள் இன்றைய சமுதாயத்தில் தமிழ்தானே என்று நினைக்கும் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் தேனே என்று நினைக்க வைக்கிறது என்பதில் எவ்வித ஐயமில்லை. ஓங்கு சீர் மதுரையில் ஓங்கி உயர்ந்த முனைவர் திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை முத்தமிழால் வணங்கி வருக வருக என மன உவகையுடன் வரவேற்கின்றோம். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை பெற்றவர்களுக்கும் நன்றிகள். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம், குலப்பெருமை, சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை, தெளிவு ஆகிய பண்புகளை கொண்டு நம் சேதுபதி மரபின் ஆட்சியை குன்றவிடாமல் குன்றின் மேல் ஒளிரவிட்டு எரியும் விளக்கினை போல் பிரகாசிக்கும் சேதுபதி மரபின் செல்வங்கள் மற்றும் உறவுகள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எம் பள்ளியின் கல்வி வளர்ச்சிக்கும் தமிழ் பள்ளி முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக எங்களுடன் எப்போது இணைந்து நிற்கும் செயலாற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், மூத்த வழக்கறிஞர் மற்றும் நம் பள்ளியின் முன்னாள் செயலர் திரு ஏ ரவிச்சந்திர ராமவணி பிஎஸ்சி பிஎல் அவர்களையும், ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் திவான் திரு பழனிவேல் பாண்டியன் பிஏபிஎல் அவர்களையும், பொறியாளர் திரு பாஸ்கரசாமி பிஏ அவர்களையும்,
பரமக்குடி ஆயுர் வைசிய பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு VK மணி MA B.Ed அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் பிற சொல்லை கேள்வியுற்ற தாய் தான் அவன் தன்னை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழக்கூடிய தாய்மார்களே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே, தன் மகனை கற்றவர் கூறும் அவையில் நிறைந்த அறிவில் சிறந்தவனாக திகழ வேண்டும் என எண்ணம் கொண்ட தந்தையரே, மற்றும் கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என கல்வியை குற்றமில்லாமல் கற்று இன்று பல சாதனைகளை புரிந்து எம் பள்ளிக்கு உறுதுணையாக திகழும் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தித்திக்கும் தெல்லமுதாய் வரவேற்பு நல்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளிமையாய் கடுஞ்சொல்லை கூட இனிய சொல்லாக கூறி எங்களை தளர்நடையிட்டு வழிநடத்தி செல்லும் எம் பள்ளியின் அழகு ஆணிவேராக திகழும் தலைமை ஆசிரியை திருமதி அருண்மொழி அவர்கள் ஆண்டறிக்கை முழங்க வருகிறார்கள். வருக அம்மா. ராஜா மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரம் 120வது ஆண்டு விழா ஆண்டு அறிக்கை. எழுத்தறிவிக்கும் பணியை அறச்செயலாக புண்ணிய செயலாக பாரதியார் குறிப்பிடுவதைப் போல சேதுபதி மன்னர்கள் ஏழை மாணவர்களுக்காக மக்களுக்காக கோவில்கள், அன்னச்சத்திரங்கள் மற்றும் இப்பள்ளியை நிறுவியுள்ளார்கள். சேதுபதி சீமையிலே நம் தமிழ் வளர்ச்சிக்காக 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவி தொண்டாற்றி வருகிறார்கள். சேதுபதி மரபில் தோன்றிய மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டிற்கு மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களுக்கு வந்த அழைப்பினை ஏற்று சுவாமி விவேகானந்தரை அந்த மாநாட்டிற்கு அனுப்பிய உலகறிய செய்தவர் என்பது உலகறிந்ததே. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய நினைவு நாளை வருணதோடும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். எம் பள்ளி 1903ஆம் ஆண்டு மாட்சிமை தங்கிய ஜெயபால் சாமி தேவர் அவர்களால் ஜெயபால் லோயர் செகண்டரி ஸ்கூல் என்ற பெயரில் தோற்றுவிக்கப்பட்டது. அன்னாருக்கு பின் 1906ஆம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவனமும் சிறந்த தமிழறிஞருமான தமிழ் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் இந்நிர்வாகத்தை ஏற்று நடுநிலை பள்ளியாக உயர்த்தி பாண்டியன் செகண்டரி ஸ்கூல் என்ற பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார்கள். 12/1/1912ஆம் ஆண்டு மாட்சிமை தங்கிய மாமன்னர் திரு ராஜராஜேஸ்வர முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் இப்பள்ளியின் சீரிய நிர்வாகத்தை மனமோந்து ஏற்று ராஜா உயர்நிலை பள்ளி என்ற சீர்மிகு பெயரை அழித்து அதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வந்தார்கள். அதன் பின்பு தலை சிறந்த ஆன்மீக நெறியாளரும் இந்து சமயத்தின் வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்டோருமான முன்னாள் அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சருமான மாட்சிமை தங்கிய சேதுபதி மாமன்னர் சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி அவர்கள் இப்பள்ளியின் பொறுப்பினை ஏற்று இதனை ஒரு பல்நோக்கு பள்ளியாக அரசு பொருளுதவியுடன் பரிணமிக்க செய்தார். 1/7/1978ஆம் ஆண்டு மாட்சிமை தங்கிய மன்னர் ராமநாத சேதுபதி அவர்களின் பெருமுயற்சியின் காரணமாக மாநிலத்தின் முதல் 100 மேல்நிலை பள்ளிகளில் இதுவும் ஒன்றாக உயர்ந்து பெருமை பெற்றது. பல்வேறு பெருமைமிகு தலைமை ஆசிரியர்கள் பணியாற்றிய நம் பள்ளி மறைந்த மாமேதை முன்னாள் MLC எம் ராஜா அவர்கள் பெருமையுடன் பணியாற்றிய பள்ளி என்பது அனைவரும் அறிந்ததே. அதன் பின்பு 12/4/1979ஆம் ஆண்டிலிருந்து மாட்சிமை தங்கிய சேதுபதி மகாராணியார்
இந்திராதேவி நாச்சியார் BA அவர்கள் புரவலராகவும் நிர்வாக குழு தலைவராகவும் இருந்து பள்ளி வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் அரும்பணி ஆற்றி வந்தார்கள். அச்சமயம் பள்ளி செயலராக திரு ரவிச்சந்திர ராமவண்ணி அவர்கள் பணியாற்றி வந்தார்கள். அவர்களது சீரிய முயற்சியில் மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதியில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டது. 6/9/1998 ஆண்டிலிருந்து இது நாள் வரை சேதுபதி மகாராணி RBK ராஜேஸ்வரி நாச்சியார் BA அவர்கள் பள்ளி புரவலராகவும் நிர்வாக குழு தலைவராகவும் பள்ளி வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் அரும்பணி ஆற்றி வருகிறார்கள். 1/11/2006 முதல் மாட்சிமை தங்கிய ராஜா குமரன் சேதுபதி MBA அவர்கள் பள்ளி செயலர் பொறுப்பினை ஏற்று திறம்பட செயலாற்றி வந்தார்கள். நமது ராஜா செயலராக பொறுப்பேற்ற பின் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் ரூபாய் 2 லட்சம் செலவில் டென்னிஸ் மைதானம் அமைக்கப்பட்டது. ரூபாய் 1 லட்சம் செலவில் விளையாட்டு மைதானம் முழுவதும் வேலி அமைக்கப்பட்டது. ரூபாய் 30,000 செலவில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டது. அனைத்து வகுப்பறையிலும் மின்விசிறி மின் விளக்கு வசதி செய்யப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு இருக்கை வசதி புதியதாக 100 செட் செய்யப்பட்டுள்ளது. மாணவியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கூடுதல் கழிப்பிட வசதி செய்யப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய ராஜா ராமநாத சேதுபதி மற்றும் மாட்சிமை தங்கிய ராணி இந்திராதேவி நாச்சியார் கலை அரங்கம் சீரமைக்கப்பட்டது. அனைத்து பணிகளும் செவ்வனே நடைபெற நமது மன்னர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு பிறகு மேதகு ராஜா KBM நாகேந்திர சேதுபதி அவர்கள் 25/6/2022 முதல் நம் பள்ளிக்கு புதிய செயலராக பொறுப்பேற்றார்கள். நாகேந்திர சேதுபதி அவர்கள் சிறந்த முறையில் ஓயாது பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு பள்ளியின் முன் வளாகம் ரூபாய் 1,50,000 செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கருதி ரூபாய் 50,000 செலவில் கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 50,000 செலவில் மின்சார வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 25,000 செலவில் புதிதாக நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1,35,000 செலவில் பள்ளி அருகில் உள்ள உடற்பயிற்சி மைதானத்தில் வேலி மற்றும் இரும்பு கதவு அமைக்கப்பட்டு மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். எம் பள்ளியின் கல்வி பணி செயல்பாடுகள். எம் பள்ளி மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 2022-23 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று நகர்பள்ளிகளில் முதலிடம் பெற்றுள்ளார்கள். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 95% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதனை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாண்டும் 100% விழுக்காடு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக காலை மாலை மற்றும் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகையாக பள்ளி நிர்வாக குழு தலைவர் சேதுபதி மகாராணியார் அவர்கள் தலா ரூபாய் 1000 வீதம் ஆண்டுதோறும் கொடுத்து ஊக்கப்படுத்தியுள்ளார்கள். மேலும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக தலா ரூபாய் 3000, 2000, 1000 வீதமும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக தலா ரூபாய் 5000, 3000, 2000 வீதமும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் நமது பள்ளி நிர்வாக குழு தலைவர் சேதுபதி மகாராணியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் பள்ளி மாணவ மாணவிகளின் சாதனை. எம் பள்ளி மாணவிகள் ஹசனத்துல் பேகம், ஷர்மிளா ஆகிய இருவரும் அண்ணா பிறந்தநாள் விழாவில் மாவட்ட அளவில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் வெற்றியடைந்து தலா ரூபாய் 5000 பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கல்வித்துறை போட்டியில் மாணவி தேவதர்ஷினி மாவட்ட அளவில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் கால்பந்து, மென்பந்து, வாலிபால் ஆகிய போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளனர். விவேகானந்தா கேந்திரியம் தொல்லியல் துறை பள்ளி கல்வித்துறை நடத்திய கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். அம்மாணவர்களுக்கு பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பள்ளியின் முயற்சியால் மலபார் நகைக்கடை நிறுவனத்தை அணுகி ஏழை மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக தலா
ரூபாய் 10,000 வீதம் 8 மாணவிகளுக்கு 80,000 பெற்று தந்துள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எம் பள்ளியின் மாணவர் சேவை அமைப்புகள். எம் பள்ளியில் தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், பாரத சாரண சாரணியர், செஞ்சிலுவை சங்கம், பசுமைப்படை, சாலை பாதுகாப்பு படை, நுகர்வோர் விழிப்புணர்வு கழகம், சுற்றுச்சூழல் மன்றம், இலக்கிய மன்றம், திரைப்பட மன்றம், குழந்தைகள் உரிமை மன்றம், பேரிடர் மேலாண்மை மன்றம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மன்றம் போன்ற அமைப்புகள் எம் பள்ளியில் மிகவும் திறம்பட செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் சக்கரக்கோட்டை ஊராட்சியில் 10 நாட்கள் சிறப்பு முகாம் எம் பள்ளி செயலர் KBM நாகேந்திர சேதுபதி அவர்கள் தலைமையில் மாவட்ட அரசு பொது மருத்துவமனையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. சக்கரக்கோட்டை கிராம மக்கள் பயன்பெற்றார்கள். தேசிய மாணவர் படை சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்து சான்றிதழ்கள் பெற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக முன்னாள் பள்ளி செயலர் ராஜா என் குமரன் சேதுபதி அவர்கள் பெயரில் எம் பள்ளியில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு 2000 மரக்கன்றுகள் வளர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. பத்மஸ்ரீ கலைமாமணி நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் நம் பள்ளிக்கு வருகை தந்து பாஸ்கரா, வேலுநாச்சியார், ரெகுநாதா என்ற பெயரில் மரக்கன்றுகள் நட்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். தற்போது அந்த மரங்கள் விருட்சமாக வளர்ந்துள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மன்றம் சார்பாக தலைமை ஆசிரியை மற்றும் பெண் ஆசிரியைகள் மாணவிகளுக்கு பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். மேலும் சமூக நலத்துறை மூலமாகவும் காவல்துறை சார்பாக பெண் காவல் ஆய்வாளரை அழைத்து அவ்வப்போது மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. மேலும் எம் பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காகவும் தரவான மாணவர்களுடன் நட்பு கொள்ளாமல் இருப்பதற்காகவும் போதையினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி உணர்த்துவதற்கு அவ்வப்போது காவல்துறை மற்றும் சமூக நலத்துறையுடன் இணைந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டம் எம் பள்ளியில் நடத்தப்படுகிறது. பள்ளி வளர்ச்சியில் முன்னாள் மாணவர்களின் பங்கு. நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு ஜி சீதாராமன் ரூபாய் 1,50,000 மதிப்பில் 4 கணினிகள் கணினி ஆய்வகத்திற்கு வழங்கியுள்ளார் என்பதனை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு முதல் முன்னாள் திவான் கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்கள் பேரன் திரு ஆர் கண்ணன் அவர்கள் ரூபாய் 1,00,000 பள்ளியின் பெயரில் டெபாசிட் செய்து அதில் வரும் வட்டித் தொகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தலா ரூபாய் 2,000, ரூபாய் 3,000 வீதம் பரிசு தொகை வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எட்டிவயல் கிராமத்தைச் சேர்ந்த சாத்தையா பிள்ளை குஞ்சரம்பாள் அறக்கட்டளை சார்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் பரிசு பெற்ற மாணவிகளுக்கு தலா ரூபாய் 1000 மற்றும் 800 ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் வாலியா நிறுவன உரிமையாளருமான திரு PRN ராஜாராம் பாண்டியன் அவர்கள் ரூபாய் 25,000 வழங்கியுள்ளார்கள். அத்தொகையில் பள்ளிக்கு UPS மின் வசதி செய்யப்பட்டுள்ளது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் மற்றும் நம் பள்ளியின் நலம் விரும்பி அமெரிக்கா IT நிறுவனத்தில் பணிபுரியும் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் தலா ரூபாய் 25,000 செலவில் பள்ளி மாணவிகளுக்கு RO வசதி செய்து கொடுத்துள்ளார்கள். அவர்களையும் இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். நம் பள்ளியின் நலம் விரும்பி மயில் ட்ரேடர்ஸ் நிறுவனமும் அமெரிக்கா IT நிறுவனத்தில் பணிபுரியும் திரு கிருஷ்ணகுமார் மற்றும் எம் பள்ளி விலங்கியல் முதுகலை ஆசிரியர் திரு S கிருஷ்ணகுமார் பாண்டியன் அவர்களும் இணைந்து மாணவ மாணவியின் கல்வி வளர்ச்சிக்காக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைத்து தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி போதன பயன்பாட்டிற்காக கணினி மற்றும் ப்ரொஜெக்டர் எம் பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர்கள் திரு SR சரவணபாபு மற்றும் திரு K வெங்கடேஸ்வரன் தொழிற்கல்வி ஆய்வகத்தில் தனது சொந்த செலவில் அமைத்து தந்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுதோறும் பாடாசிரியர்கள் தங்களது பாடத்தில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசு பொருட்கள் மேலும் விலையுயர்ந்த பொருட்கள் வழங்கி மாணவ மாணவிகளை கல்வியில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள்.
எம் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக ஆண்டுதோறும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை புதிதாக பள்ளியில் சேரும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சீருடை வழங்கி வருகிறார்கள். எம் பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் புரவலர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது எதிர்கால உத்தேச திட்டம்: இந்த ஆண்டு ரூபாய் 25 லட்சம் செலவில் 3 வகுப்பறைகள் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவீன கழிப்பறை ரூபாய் 5 லட்சம் செலவில் அமைக்கப்பட உள்ளது. அனைத்து வகுப்பறைகளிலும் ஒளிபெருக்கி மற்றும் மின்விசிறி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர் திறனை மேம்படுத்த ரூபாய் 20,000 மதிப்பில் நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட தொகையை முன்னாள் மாணவர் சங்கம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், நன்கொடையாளர்கள், அறக்கட்டளையாளர்கள் மூலமாக பெற திட்டமிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கு கட்டிடம் கட்டித்தரும் நன்கொடையாளர்கள் அவர்கள் விரும்பும் பெயரையே அக்கட்டிடத்திற்கு பெயர் சூட்டப்படும் என இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் பள்ளியின் பழைய மாணவர்கள் அரசு பணியிலும் அரசு உயர் பதவியிலும் பதவி வகிக்கிறார்கள். அரசு வழக்குரைஞர்களாகவும், மருத்துவர்களாகவும், பொறியாளர்களாகவும், அரசியலில் உயர் பதவிகளிலும் பல்வேறு சிறப்பு மிகு பதவியில் உலகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள். பழைய மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கும் கட்டிட வசதிக்கும் நிதியுதவி அளித்து உதவிடுமாறு நம் பள்ளியை மென்மேலும் உயர்த்திட உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் பள்ளியின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களது பணியை நிர்வாகத்தினர் சார்பிலும் பள்ளியின் சார்பிலும் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியின் சினப்போக்கையும் கம்பரின் செருங்கையும் போல வேங்கையுடன் ஆண்டறிக்கை பறைசாற்றிய தங்களுக்கு நன்றிகள் பல அம்மா. நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக தற்போது முன்னாள் செயலரும் தற்போதைய நிர்வாக குழு உறுப்பினருமான மதிப்பிற்குரிய லாயர் திரு ஆர் ரவிச்சந்திரன் ராமவல்லி அவர்களை நம் பள்ளி சார்பாக அன்புடன் வரவேற்போம். அவர்களை சிறப்பு செய்ய நம் மாட்சிமை தங்கிய ராஜா KBM நாகேந்திர சேதுபதி அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அதைத் தொடர்ந்து பழமைக்கும் பெருமைக்கும் புகழ்பெற்ற நம் கல்லூரியின் புகழை அளக்க இருக்கும் நமது தலைமை ஆசிரியை திருமதி ஆர் அருண்மொழி அவர்களை பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய மாட்சிமை தங்கிய சேதுபதி ராணி RBK ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் பரத்த கரவொலி எழுப்பி தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நன்றி சொல்வோம். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை பெற்றவர்களுக்கும் நன்றிகள். உச்சொலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றை நன்றி என கல்வியின் சிறப்பை மாணவர்களுக்கு எடுத்து கூறி அதிக மதிப்பெண் பெற செய்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் தருணம். ராமநாதபுரம் சேதுபதி மகாராணி திருமதி RBK ராஜேஸ்வரி நாச்சியார் BA அவர்களால் வழங்கப்படும் ஊக்கப்பரிசு. 2023ஆம் வருடம் நடந்த பொதுத் தேர்வில் 100% பாடத்தில் தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கான ஊக்கத்தொகை. ஆசிரியர் பெயர்கள் வாசிக்க ஆசிரியர்கள் அனைவரும் அரங்கத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவதாக தமிழ் துறையை சார்ந்து மதிப்பிற்குரிய திரு கு சரவணகுமார் அவர்கள். மாணவர்கள் அனைவரும் தங்கள் ஆசிரியர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவிக்கவும்.
அவர்களை தொடர்ந்து திருமதி நா கங்கா ஆங்கிலத்துறை ஆசிரியை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து திரு நா ராஜாமணி இயற்பியல் துறை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களையும் தொடர்ந்து திரு கோ சேதுராஜன் வேதியியல் துறை ஆசிரியர். சேதுபதி மகாராணி திருமதி RBK ராஜேஸ்வரி நாச்சியார் BA அவர்களால் 2023 வருடம் நடந்த பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் தருணம். 10வது பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று நம் பள்ளியில் K கமலேஷ் பாண்டி. பார்வையாளர்கள் அரங்கில் கூடியுள்ள அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி மாணவர் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். K கமலேஷ் பாண்டி 10ஆம் வகுப்பு பள்ளி முதலிடம். அவருக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து நம் பள்ளியில் 2வது இடம் வகிக்கும் P சிவகுமார் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரூபாய் 2000 ஊக்கத்தொகை பெறுகிறார். மூன்றாவதாக எம் மோகனராசு தயார் நிலையில் இருக்கவும். மூன்றாவது பரிசு பெறுபவர் எம் மோகனராசு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை பெறுகிறார். பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்த மாணவர்களுக்கு நன்றி. சேதுபதி சமஸ்தான முன்னாள் திவான் திரு கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களின் மகன் திரு K ரகுநாதன் பள்ளி முன்னாள் மாணவர் 1936 முதல் 1940. அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் R கண்ணன் அவர்கள் வழங்குவது 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவி சுவாதி ஸ்ரீ. மாணவர்கள் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பவும். 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவி R சுவாதி ஸ்ரீ அவர்களுக்கு ரூபாய் 3000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவன் K கமலேஷ் பாண்டி மீண்டும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 2000 பெறுகிறார்.
திருமதி போ சசிகலா கணினி ஆசிரியை அவர்கள் கணினி பயன்பாட்டில் முதல் இடம் பெற்ற மாணவி மகேஸ்வரி எஸ் மகேஸ்வரி அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். கல்வியில் மட்டுமா நாங்கள் சிறந்தவர்கள், என்சிசியிலும் நாங்கள் சிறந்தவர் என்று நம் பள்ளியின் என்சிசி ஆசிரியர் திரு எஸ் கிருஷ்ணகுமார் பாண்டியன் அவர்கள் என்சிசி சிறந்த மாணவருக்கான பரிசு வழங்குகிறார். இதனை பெற எஸ் சதீஷ்குமார் 10ஆம் ஆண்டு ரூபாய் 500 ஊக்கத்தொகை பெறுகிறார். பலத்த கரவொலி பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசினை வழங்கிய நம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள். ஓவிய விதானத்து உரைபெற நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அறிந்தொழில் அரங்கம். அரங்கத்தை அலங்கரிக்க எம் பள்ளி மாணாக்கர்களின் கலை நிகழ்வு துவக்கம். நல்லத்தை நடை கொண்ட நங்கையாய் கண்ணும் கதை பேசும் காரிகையாய் வருக வருக என அமிழ்தை பருகி உருக வருகவென தமிழால் இயங்கி வில்லென வளைந்து வரவேற்பு நடனமாட நம் பள்ளி மாணவி இதோ. வேண்டுதலின் இணங்க நம் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு செய்த அனைவரையும் நம் அரங்கத்தின் முன் அமைக்கப்பட்டுள்ள இருக்கைகளுக்கு வருமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். என்ன வச்சுக்கிட்டே என்ன இருக்கு?